இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்புடி. அந்த பொண்ணு வழியில ரொம்ப கஷ்டப்படுது. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. அருள் இப்ப மஞ்சளை எடுத்து வானதி கையில வச்சான்னு வச்சுக்கோங்க, அந்த வலியெல்லாம் பறந்து தூரம் போயிடும். அந்த பையன் வப்பானா? வப்பா வப்பா. எப்படி சொல்ற? அவ அலர்ந்த உடனே எப்படி அலறி அடிச்சு ஓடி வந்தா பாத்தீங்கல்ல? அவனுக்கு அவன் மேல அன்பு இருக்கான்னு தெரியல, ஆனா நிச்சயமா அக்கறை இருக்கு. அப்படிங்கிற? கை நீட்டு, நானே வச்சு விடுறேன். நீட்டு. என்ன ரொம்ப வலிக்குதா? நல்லா சுட்டிருக்க. உன்னை டேஸ்ட் பண்ணி பார்க்க தானே கூப்பிட்டாங்க, அதுக்கு போய் இப்படி கையை சுட்டு வச்சிருக்க. பாட்டி எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு கை காயம் ஆனதுனால தானே நீங்க எனக்கு மருந்து போட்டு விடுறீங்க. இவ்வளோ நேரம் எனக்கு தாங்க முடியாத எரிச்சல் இருந்துச்சு மாமா, ஆனா இப்போ இந்த எரிச்சல் எனக்கு சுகமா இருக்கு. எனக்கு இது போதும் மாமா. இதுக்காக எத்தனை தடவை வேணாலும் நான் சுட்டுப்பேன். பரவாயில்லையே. என்னங்க பாவண்டி கையில காயம் இருக்கிறதுனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அது எனக்கு தெரியாதா? பேசாம வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க. நீங்க வேற. ஏத்தா, என்ன சாப்பிடுற நீ? என்னமோ ஒரு பருக்கையா ரெண்டு பருக்கையா சாப்பிட்டுட்டு இருக்க. வயசு புள்ள, நல்லா அள்ளி சாப்பிடு. முடியல பாட்டி, குழம்பு கையில பட்டா ரொம்ப எரியுது. இத்தனையோடு காயம் பட்டிருக்கு, அது உனக்கு வலிக்குதாக்கும். வானதி சாப்பிட சிரமப்படுறா, அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறீங்களா? ஊட்டி விட்டா உங்களோட கொய்ய உடைச்சிருவேன். அது சாப்பிடும்போது பாதியில எந்திரிக்க கூடாதுப்பா. அப்ப கூட நான் இங்க இருந்து அங்க எப்படி ஊட்டி விட முடியும்? வானதி உன் பக்கத்துல தானே உட்காந்துருக்கா, ஓம் பொண்டாடிக்கு நீயே ஊட்டி விடு. நாம அவளுக்கு ஊட்டுறதா? ஆஹா, அவளே சாப்பிட்டுக்கிட்டோம். என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஊட்டி விடு. இல்ல தாத்தா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவளே சாப்பிட்டுப்பா. ஏய், காலையில இருந்து அந்த புள்ள சாப்பிடவே இல்லை. வயிற்றுக்குள்ள ஒண்ணும் இல்லாம இருந்தா அந்த புள்ள உன் கூட எப்படி வயலுக்கு வரும்? அதுவும் இல்லாம ஏதோ அந்த வயல்ல நீ ஒரு வேலை இருக்கு, எதையோ அளக்கணும் கொள்ளணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் நீங்க பண்ண முடியுமா? எனக்கே இப்ப ரொம்ப மயக்கமா தான் இருக்கு தாத்தா. வயலுக்கு போறது கொஞ்சம் கஷ்டம்தான். வயலுக்கு போறது கஷ்டமா? ஐயோ, அப்ப ப்ராஜெக்ட் இங்க பாரு. உனக்கு சாப்பிட கஷ்டமா இருந்தா நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஆனா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு உன் மேல உள்ள பாசத்துல ஊட்டி விடுறேன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாத, அதையும் சொல்லிடுறேன். எப்படி? இத நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. எனக்கு அப்படியே கனவுல மிதக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு வாய் சோறோட ருசி எனக்கு என் வாழ்க்கை முழுக்க போதும் மாமா. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இதுவே போதும். என்னாச்சு சார்? அருளுக்கு வேலை இல்லைங்கிறத பத்தி அருளுக்கு ஆபீஸ்ல இருந்து மெயில் பண்ணிட்டாங்கம்மா. என்ன சார் சொல்றீங்க? மெயில்னா? அது ஒரு லெட்டர் மாதிரிமா. அது இன்டர்நெட் மூலமா அனுப்புறது. அது அருள் மொபைலுக்கு போய் சேர்ந்து ரொம்ப நேரம் ஆயிருக்குமா. வேலையில இருந்து தூக்கிட்டாங்களா? எனக்கு வேலை இல்லைன்னு அனுப்பியிருக்காங்க.
எதுக்கு அங்க வேலை கொடுக்கல? என்னப்பா பாதியில எந்திரிக்கிற? இல்ல தாத்தா, போதும். எப்பா என்னப்பா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? இல்ல பாட்டி, எனக்கு போதும். வர பாட்டி. மெயில்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார். அது எப்படி சார் நான் அவருக்கு தெரியாம அழிக்க முடியும்? அருள் போன்ல தான் அந்த மெயில் இருக்குதுமா. நீ அவனுக்கு தெரியாம அவன் போனை எடுத்து உங்க ஊர்ல படிச்சவங்க யார்ட்டையாவது கொடுத்து அதை அழிக்க சொன்னா அழிச்சு கொடுத்துருவாங்க. சரிங்க சார், நான் போய் உடனே அதை பண்றேன். சரிம்மா. ஷூ. என்ன பண்ணலாம்? திடீர்னு இப்படி ஆயிடுச்சே. எதுக்கு எனக்கு வேலை கிடைக்கல? எல்லாம் கரெக்டா தானே பண்ண. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சிஇஓ சார் கால் பண்ணி ஏன் வேலை கிடைக்கலன்னு கேட்போம். ஏன் எடுக்க மாட்டாருன்னு தெரியலையே. சார் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஃபோன் அட்டன் பண்ணுங்க சார். பாட்டி, மாமா எங்க? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்து பார்த்தாமா, ஃபோனில் என்னத்தை பார்த்தான்னு தெரியல. முகமே ஒரு மாதிரியா மாறிடுச்சு. சொல்லுடி. ஆபீஸ்ல நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், அதான் இப்ப கால் பண்ணேன். அதெல்லாம் பரவாயில்ல விடுடி. அதுக்கு சாரிலாம் நீ கேட்க வேண்டாம். ஆமா, யார் இப்ப உன்கிட்ட சாரி கேட்க போறா? நான் ஒன்னும் சாரி கேட்கலாம் கால் பண்ணல. நான் சொன்ன விஷயம் கரெக்ட் தான், அத கொஞ்சம் கோவமா சொல்லிட்டேன்னு தான் கால் பண்ணேன். அப்புறம் பிரியா எனக்கு இப்ப கால் பண்ணா. உனக்கு கால் பண்ணாளா? என்னவா? என்கிட்ட கரிகாலன் அண்ணா நம்பர் கேட்டா. அவளுக்கு எவ்வளவு திமிரு! இதே வேலையா இருக்க போல இருக்கே. ஏய், அவ கரிகாலன் நம்பர்லாம் கேட்டா நீ கொடுக்காத. அத இப்ப சொல்றேன், நான் தான் அவ கேட்ட உடனே கொடுத்துட்டேனே. லூசு, எதுக்கு நீ கொடுத்த? ஏய், அவ ஏதோ கரிகாலன் அண்ணா கிட்ட பேசணும்னு சொன்னா, அதான் கொடுத்தேன். அப்படி அவ சொன்ன நீ கொடுத்துருவியா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? என்ன யோசிக்கணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் கரிகாலன் அண்ணா நம்பர் கொடுத்தா என்ன தப்பு? ஆமா, இப்ப நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் ஒரு டென்ஷன்லாம் ஆகலையே. முதல்ல அவர் நம்பர் கொடுக்க வேணான்னு ஏன் சொன்ன? சொல்லு ஃபர்ஸ்ட். அது அதான் கொடுத்துட்டல, விடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன்.